அப்பா ஐயோ அடியே ஏய் டொண்டடாய் என்னடி இது? வேதி மாத்திரை வாங்கி பொடி பண்ணி வச்சாச்சு. இதை எப்படியாவது சத்யாவுக்கு கலந்து கொடுத்துட்டா போதும். நாளைக்கு பிராக்டிஸ் இல்ல, பாத்ரூம் போறதுக்கே நேரம் சரியா இருக்கும். சத்யா காவியா காலி பண்ண பாக்குறீங்க? விட மாட்டேன். போல கூட முதல்ல போய் போ போ. இது என் பாட்டிக்கு வாங்கி வச்சிருந்தேன். இப்ப இவங்களுக்கு யூஸ் ஆகுது. லெஃப்ட்ல இருக்கிறது அனிதா நிர்மலாக்கு, ரைட்ல இருக்கிறது பிரபு சார் சௌமியாக்கு. சத்யாக்கா பாத்ரூம்ல கிடக்கணுமா? இன்னைக்கு நீங்க தான் ஃபுல்லா பாத்ரூம்ல கிடப்பீங்க. உங்களால சத்யாக்காவை ஒன்னும் பண்ண முடியாது. வாடி போயிடுவ போலயே. என்னதான் கஷ்டம் இருந்தாலும் கொஞ்சம் டீசன்சி வேணா? அப்பா முடியலையே, ரொம்ப டயர்டா இருக்கு. ஐயோ மறுபடியுமா? சித்தி ஐயோ இவங்க வேற வர மாட்டேங்கிறாங்களே. ஐயோ அப்பா ஆட்டாதுன்னு சொன்னா புரியல உங்களுக்கு? அப்பா சித்தி நான் கொஞ்ச நேரம் போய் படுக்கிறேன். முடியல. போய் வாங்கிட்டு வந்த பாரு மாத்திரன்னு ஒண்ணு. எனக்கு எந்திரிக்க கூட தெம்பில்லையே. இவ பாட்டுக்கு படுக்கிறேன்னு எந்திரிச்சு போயிட்டாளே. ஐயோ வா, நடக்கலாம் முடியாது. அவளுக்கு பேதி மாத்திரை தரேன்னு சொல்லிட்டு கடைசியில எனக்கு கொடுத்துட்டாளே. ஐயோ மறுபடியுமா? ஐயோ அம்மா. ஐயோ அனிதா மறுபடியும் வயித்த கலக்குதுடி. நீ ரவுடி பேபிக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? சத்யா கையிலனா எங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. அவங்களுக்காக நாங்க உயிரே கொடுப்போம். அப்ப நான் சொல்ற மெசேஜ் அமுல் பேபி. சொல்லு ரவுடி பேபி. என்ன ஏதோ யோசனையாவே இருக்கிற?
அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. ஏன் அமுல் பேபியை பத்தி எனக்கு தெரியாதா? சொல்லு என்ன? இல்ல அது வந்து சொல்லு. ரவுடி பேபி அங்க பாரு. எங்க? தெரியல? உன் ஸ்டூடெண்ட் நஸ்ரின். நஸ்ரின் மாதிரி தான் இருக்கிறா. சத்யாக்கா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். அம்மா பாக்ஸிங் ட்ரைனிங்லாம் எத்தனை தானே இருக்கிறீங்க? எல்லாரும் போறோம்க்கா. சரி, காம்படிஷன் என்ன வந்ததா? கலந்துக்கினீங்களா? பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா? ரீசெண்டா ஏதாவது பாக்ஸிங் டோர்னமெண்ட் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாங்களா? இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன நீ இல்லங்கிறத பார்த்தா ஏதோ போய் சொல்ற மாதிரி தெரியுது. உண்மையை சொல்லு. நாளைக்கு ஸ்கூல்லயே ஒரு டோர்னமெண்ட் வச்சிருக்காங்கக்கா. அப்படியா? கலந்துக்க வேண்டியதானே? என்னாச்சு? பேர் கொடுத்தீங்களா இல்லையா? இல்லக்கா. ஏன் என்னாச்சு? நீங்க வின் பண்ணா உங்க பேரெல்லாம் வெளியே தெரியும்லப்பா. புரியுதுக்கா, ஆனா நானும் ரேகாவும் அதுக்கு ரெடி ஆகல. ஏன்? பிராக்டிஸ் எடுக்கிறீங்கன்னு தானே சொல்றீங்க. ஆனா அது பத்தாதுக்கா. லெக் ஸ்ட்ரென்த், ஷோல்டர் ட்ரைனிங்னு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும்க்கா. நீங்க இருந்தா ட்ரைனிங் கொடுத்துருப்பீங்கக்கா. நாங்க வீக்கா இருக்கிறது எங்களுக்கே புரியுதுக்கா. அதான் டோர்னமெண்ட்ல கலந்து தோத்து அசிங்கப்படுறதை விட நாங்க போகாமலே விட்டுட்டோம். ஏய், ஏன் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னு இப்படிலாம் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? போட்டின்னு வந்துட்டா உசுர குத்து போராடணும். அத்தை விட்டு இப்படிலாம் தப்பிக்க பார்க்க கூடாது. நீங்க கோச்சிங் பண்ணாம எங்களால ஜெயிக்க முடியாதுக்கா. சாரிக்கா. நீ சொல்றது கரெக்ட் தான்மா. ரவுடி பேபி ட்ரைபுனல்ல ப்ரூவ் பண்றதுக்காக பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கா. இப்போ இவளால எப்படி உங்களுக்கு கோச்சிங் கொடுக்க முடியும்? பரவாயில்ல சார், அடுத்த காம்படிஷன்ல பாத்துக்கலாம். சரிக்கா, நீங்க பிராக்டிஸ் பண்ண போங்க, நான் கிளம்புறேன். இரு நஸ்ரின். என் பிள்ளைங்க போட்டியில கலந்துக்காம இருக்கிறது எனக்கு தான் அவமானம். நானே உங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறேன். ரவுடி பேபி, அப்போ உன் பிராக்டிஸ்? ஒரு ஹாஃப் டே பாக்ஸிங் சென்டர்ல ட்ரைனிங் கொடுத்துட்டு அப்புறமா ஜிம்முக்கு போயிடலாமா? ஓ, அப்படின்றியா? சரி, அப்பனா ஓகே தான். ட்ரெஸ் எல்லாம் எங்க இருக்குது? வீட்ல இருக்குக்கா. சரி, நீ கார்ல ஏறு. உன் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ரேகாவை போய் கூப்பிட்டுன்னு சென்டர் போயிடலாம். ஓகேக்கா. நீ கார்ல ஏறு. தேங்க்ஸ் அமல் பேபி. எம்எல்ஏ சார், எலெக்ஷன் நெருங்குது. சத்யா மேட்ரு என்னாச்சு? அதான் எனக்கும் மண்டை குடைச்சலாவே இருக்கு. மணி, இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தா சத்யா எஸ்ஐ ஆயிடுவோம். சீக்கிரம் ஏதாவது பண்ணு. நேத்து அசிங்கப்பட்டதுக்கே மணி ஆடி போயிட்டான். மறுபடியும் அசிங்கப்படணுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். தலைவரே, ஒரு தடவை தப்பு நடந்துருச்சு, அதையே சும்மா சும்மா சொல்லி காட்டாதீங்க. இப்ப என் ஆளு சத்யாவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு புருஷன் பொண்டாட்டி 2 பேரையும் காலி பண்ணிடுறேன்.
சொல்றா சோமு, சத்யா ஜிம்முக்கு கிளம்பிட்டாளா? அவ இன்னைக்கு ஜிம்முக்கு போல மணி. என்னடா சொல்ற? அவளோட பாக்ஸிங் ஸ்டூடெண்ட்டுக்கு பிராக்டிஸ் கொடுக்கறதுக்காக பாக்ஸிங் சென்டருக்கு போயிட்டு இருக்கா. என்னடா சொல்ற? இன்ஃபர்மேஷன் கரெக்டா? சத்யா பிரபு பேசுறத என் காதால கேட்டேன். இன்னைக்கு சத்யாவும் பாக்ஸிங் சென்டர் தான் பிராக்டிஸ் பண்ண போறா. அப்ப இன்னைக்கு சத்யாவுக்கு சாவு அங்கேயே தான். சத்யா பாக்ஸிங் சென்டருக்கு எப்போ போறா? அந்த பொண்ணுங்களோட வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு அப்புறமா சென்டருக்கு போறாங்க. ஓ அப்படியா? மணி, உடனே உன் ஆளுங்களை அனுப்பி சத்யா வச்சு காலி பண்ணிடு. இனி சத்யாவுக்கு அடி கிடையாது தலைவர, வெடிதான். டேய், என்னடா சொல்ற நீ? பாம் வச்சு அவ கதையை முடிக்க போறேன். அடிக்க சத்யா தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. அதான் வெடிய வச்சு அவளை செதறடிக்க போறேன். சோம, நீ என்ன பண்ற? பாக்ஸிங் பேக்ல வைக்கிற மாதிரி ஒரு பாம்பை ரெடி பண்ணி சென்டருக்கு வந்துரு. நானும் அங்கே வந்துடுறேன். சரி மணி? சூப்பர் ஐடியா மணி. அந்த சத்யா உயிரோட இருக்கிற வரைக்கும் நமக்கு தொந்தரவு தான். ஏய் சத்யா, எலெக்ஷன்ல என்னையே தோக்கடிக்க பாக்குறியா? புருஷனும் பொண்டாட்டின் ஜோடியா போய் சேருங்க. மணி, சீக்கிரம் போய் காரியத்தை முடி. முடிக்கத்தான் போறேன் தலைவரே, வரேன். அட பாவிங்களா, பாம் வைக்கிற அளவுக்கு இறங்கிட்டீங்களே. நஸ்ரின், சீக்கிரமா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ரேகாவும் போய் கூட்டிட்டு வந்துரு. சரியா? சரிக்கா, போயிட்டு வந்து. அமுல் பேபி, சொல்லு ரோடி பேபி. ஏன் அமைதியாவே இருக்க? இல்லையே. எனக்கு தெரியும். என்ன தெரியும்? நான் பிராக்டிஸ் பண்ணாம பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறேன் தானே உனக்கு கோவம்? ரவுடி பேபி, நீ ஜிம்முக்கு போனா உனக்கு நடந்த கொடுமையெல்லாம் நீ நினைச்சு உன்னை அறியாமே நீ அக்ரெசிவ் ஆயிடுற. அதனால தான் இப்படி பிளான் பண்ண. இப்போ நீ ஒரு கோச்சா இருந்து பிராக்டிஸ் கொடுத்தினா தானும் கோவம் கம்மியாகும். அதனால தான் நசரின் கிட்ட பேசி இந்த ஏற்பாடை பண்ண. இப்போ உனக்கு காயமும் படக்கூடாது, நீ ஃபிட்னஸ் டெஸ்ட்லையும் ஜெயிக்கணும். எனக்கு இதை விட்டு வேற வழியே தெரியல ரோடி பேபி. அமுல் பேபி, சொல்லு ரோடி பேபி. என்ன ஆச்சு உனக்கு? கார்ல வரும்போதும் சரி இங்கேயும் சரி ஏதோ யோசனையாவே இருக்கிற. அது வந்து நான் திரும்ப எஸ்ஐ ஆவனா மாட்டேனான்னு உனக்கு கவலை வந்துச்சோ? சாச்சா, எனக்கு அதுல டவுட்டே இல்லை. இது வேற ரோடி பேபி. வேறையா? அது என்ன? நைட் ஒரு கனவு. கனவா? என்ன கனவுன்னு நான் சொல்லட்டுமா? எங்க சொல்லு. உன் கனவுல பலமா காத்தடிச்சிருக்கோம், ஜோன்னு மழை பெஞ்சிருக்கும். நம்ம 2 பேர் மட்டும் மழையில நனைஞ்சிருப்போம். அப்போ இடியும் மின்னலும் ஒரே நேரத்துல பெரிய சத்தத்தோட வந்திருக்கும். நான் அதுக்கு பயந்து உன்னை கட்டி பிடிச்சிருப்பேன். கரெக்டா? இல்ல, நீ ட்ரைபுனல்ல ப்ரூவ் பண்ற. நீ திரும்பவும் எஸ்ஐ யூனிஃபார்ம் போட்டு அதே ஸ்டேஷன்ல கெத்த என்ட்ரி கொடுக்குற. நீ சார்ஜ தொன்ன முதல்ல அந்த எம்எல்ஏ வீட்டுக்கு போய் இறங்குற. வீட்டுக்குள்ள சும்மா புலி மாதிரி நுழையிற. அந்த எம்எல்ஏ ரோகுனை அடி பின்னி தரன்னு ரோட்ல இழுத்துட்டு வர. அந்த 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி ஏரியா ஜனங்க எல்லாரும் பாக்குற மாதிரி தெருவா இழுத்துட்டு போற. மக்கள் எல்லாரும் சத்யா ஜெயிச்சிட்டான்னு ஹாப்பியா கொண்டாடுறாங்க. அதே ஜோரோட அந்த எம்எல்ஏ ரோகுனி லாக்அப்ல தள்ளி பெண்ட நிமித்துற. அமுல் பேபி, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. என்ன சொல்ற ரோடி பேபி? உன் கனவு பலிக்காது. உனக்கு அந்த ஐடியா இல்லையா? அப்ப அந்த எம்எல்ஏ ரோகுனியும் அப்படியே போட்டுன்னு விட்டுருவியா? விட மாட்டல. நீ என்னதான் சொல்ல வர? உன்
உன் கனவுல வந்த மாதிரி அந்த தண்டனைலாம் அவங்களுக்கு பத்தாதவங்க பேபி. திரும்ப நான் போலீஸ் ஆயிட்டு ஆட போற ஆட்டமே வேற மாதிரி இருக்கும். என்ன சொல்ற? திரும்ப போலீஸ் ஆனதும் உன் மேல கைய வச்ச அந்த எம்எல்ஏவுக்கும் ரோஹனுக்கும் நான் பண்ண போற பூஜையே வேற. என்ன ரோடி பேபி பண்ண போற? ஏன்டா சத்யாவாண்ட மோதணும்னு அவன் தினம் தினம் கதற மாதிரி நான் செய்வேன். என்னையும் உன்னையும் அடிச்சதுக்கான வலிய அவனுங்களை லைஃப் பூரா நான் ஃபீல் பண்ண வைப்பேன். அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா அணுவா இது வரைக்கும் அந்த அளவுக்கு மோசமா யாருமே அனுபவிக்காத மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் அவனுங்களுக்கு நான் கொடுப்பேன். எங்க சோமுவை காணோம்? சத்யா வர்றதுக்குள்ள பாம்பை செட் பண்ணோம்ல. தெரியலண்ணே, ஃபோன் பண்ணுண்ணே. அண்ணே சோமு வந்துட்டானே. அதோ என்னாச்சு? ஏன் இவ்வளோ லேட்டு? மணி ஆளை கொள்ற மேட்டர் ஆச்சு, ஈஸியா கிடைச்சிருமா? நான் சொன்னது தானே வாங்கிட்டு வந்தேன். அதேதான். சிங்கக்குட்டி எப்படி படுத்திருக்கான் பாரு. ஏய், பிரபு சத்யா வந்துட போறாங்க. வா. டேய், நானும் சோமும் போய் பாம்பை செட் பண்ணிட்டு வந்துடுறோம். நீ கொஞ்சம் தள்ளி நின்று சத்யா வரலான்னு பாரு. அவங்க கார் நம்பர் தெரியும்ல? தெரியும். சரி, அவங்க வந்தா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு, சரியா? சரிண்ணே. சோமு, மணி பாம்பை இந்த பஞ்ச் பேக்ல தான் செட் பண்ண போறோம். ஓகே. சரி, பாம்பை எடு. சாதாரண பாம்பு இல்லை, ரொம்ப சென்சிட்டிவ். ஒயரை கனெக்ட் பண்ணி இதுக்குள்ள மறைச்சு வச்சுட்டா யாராவது பஞ்ச் பேக்கை குத்துனா அடுத்த செகண்டே சும்மா டமால்னு வெடிச்சு சதறும். சத்யாவோ இல்ல ஸ்டூடெண்ட்ஸோ யார் இதை குத்துனாலும் சரி, வெடிச்சு இந்த இடமே நாசமாயிரும். அவ்வளோ பவர் இதுக்கு. மணி சும்மாவா? மார்க்கெட்ல இவனுக்கு ரோசக்காரன்னு பேரு. தொட்டா போதும் சும்மா தாறு மாதிரிதான். ரொம்ப கெராக்கி இவனுக்கு. இவனை வச்சுதான் நாட்டுல பெரிய பெரிய சம்பவம்லாம் பண்றாங்க. ஃபாரன்சிக்கே வந்தாலும் ஒரு எவிடன்ஸும் கிடைக்காது. வச்சது யாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது மணி. சரி, இதை செட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். சரி, இந்த பாம்பா அங்க வை. இந்த பஞ்ச் பேக் அவுத்து கீழே இருக்கு. பார்த்து பார்த்து.
என்னடா? அண்ணே சத்யா வந்துட்டானே. சத்யா வந்துட்டா? டேய் சத்யா வந்துட்டாளா? எல்லாம் கரெக்டா எடுத்துக்கணும்ல? எடுத்துக்கிட்டேங்க்கா.